Hi friends, welcome to தமிழ் சமையல். நாம் இன்னைக்கு லாலிபாப் சிக்கன் லாலிபாப் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வீட்லேயே டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனோட ரெக்கை விங்ஸ் தாங்க. அது ஒரு விங்ஸில் 2 லாலிபாப் செய்யலாம். சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதில் பெருசாக இருக்கிறத நான் இப்போ எடுத்திருக்கேன். சென்டராக ரவுண்ட் பண்ணிக்கலாம். கத்தியை நடுவில் எலும்பு இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் கட் பண்ணி சதையை மட்டும் கீழே நோக்கி தள்ளினா போதுங்க. சென்டராக நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி தள்ளினீங்கன்னா, சதையை மட்டும் மேலே தள்ளினீங்கன்னா போதுங்க. பாருங்கள், நாங்கள் காமிச்சிருக்க மாதிரியே எல்லாமே தள்ளி எடுத்துக்கலாம். கடையில் சொன்னிங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. அப்படி சப்போஸ் கட் பண்ணல, வீட்லேயே நம்ம கோழி செஞ்சோம்னா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரெக்கையில் 2 லாலிபாப் செய்யலாங்க. அதில் இன்னொரு லாலிபாப் சின்னதாக இருக்கும். அதில் 2 எலும்பு இருக்குங்க. சின்னதாக இருக்க எலும்பை சும்மா அப்படியே முறுக்கி இப்படி இழுத்தோம்னா வந்துடும். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சின்னதாக இருக்க எலும்பை மட்டும் எடுத்துகிட்டு மேல் நோக்கி சதையை தள்ளினீங்கன்னா உங்களுக்கு லாலிபாப் கிடச்சிடுங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பொழுதும் லெக் பீஸு இல்லை சில்லி சிக்கன் இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சள் போட்டு நான் கழுவிருக்கனால மஞ்சள் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சோயா சாஸ் 1 டீஸ்பூன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மேலே ஐக்கான் கொடுக்குறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாறு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அவ்வளோதாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ், விங்ஸ் பீஸ், அது நல்லா இந்த மசாலா கோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கை போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க லாலிபாப். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி. நல்லா கோட்டிங் ஆகட்டும். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேக்னேட் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், மிக்சிங் பவுல். அதில் 75 கிராம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக 50 கிராம் அரிசி மாவு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன், டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இது ஆப்ஷனல் தாங்க. பிடிக்காதவங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த மாவு எல்லாமே நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை கூட உடைச்சி ஊற்றிக்கோங்க. நான் முட்டை ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரை மணி நேரம், அந்த சிக்கன் எடுத்துக்கலாங்க. அந்த சிக்கன் எடுத்துகிட்டு
லாலிபாப் நல்லா இது கோட்டிங் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணி விட்ருங்க. நல்லா ஸ்லோவாகவே வேகட்டும் சிக்கன். சிக்கன் வந்து 7 நிமிஷம் தாங்க வேக வைக்கணும். ஒரு சைடு 3.5 நிமிஷம், இன்னொரு சைடு 3.5 நிமிஷம். ரொம்ப வெந்துருச்சுன்னா கடிக்க முடியாது, கல் மாதிரி ஆயிடும். இப்போ நீங்கள் 7 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பரான லாலிபாப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கலர் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாங்க, அப்போ ரெட் கலராக இருக்கும். நான் இந்த கலர் பவுட்ரு ஆட் பண்ணல. காஷ்மீரி சில்லி பவுட்ரு நல்ல கலர் கொடுக்குங்க, ஆனால் காரம் அதிகமாக இருக்காது. பாருங்கள், இப்போவே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். செமையாக இருக்குங்க, மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக டேஸ்ட்டாக. கண்டிப்பாக தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.